Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கர்நாடக மாநிலம் மங்களூரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் அங்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியிருக்கிறது. காணும் இடமெல்லாம் வெள்ளம், தத்தளிக்கும் வீடுகள் என தென்மேற்கு பருவமழையின் பிடியில் சிக்கியுள்ளது கர்நாடக மாநிலம். தார்வாட், கதக், பாகல்கோட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலோர மாவட்டமான தட்சிண கன்னடாவில் வெள்ளிக்கிழமை முதல் பலத்த மழை பெய்ததால் மங்களூரு, நீர்மாக்கம், எக்கூரு உள்ளிட்ட இடங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் வெளியே வர முடியாமல் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கொடியாலுகுத்து பகுதியில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் அங்கு வசித்தவர்கள் ரப்பர் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உத்தர கன்னடா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பென்னேஹல்லா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கதநரகுந்தா பகுதியில் கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. விளைநிலங்களை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பயிர்கள் சேதமடைந்தன. கேரள மாநிலம் சபரிமலையில் பெய்த கனமழையால் பம்பை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆற்றில் புனித நீராடும் பக்தர்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பத்தனம்திட்டா மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் புன்னம்புழா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பேரிடர் நேரிட்ட சூரல்மலை பகுதியில் 11 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக புன்னம்புழா ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கடந்த ஆண்டு நிலச்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியிலிருந்து நீர்வரத்து அதிகம் காணப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.